அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சற்று முன் ஸ்டாலின் மருமகனை டெல்லிக்கு தூக்கிச் சென்ற அமலாக்கத்துறை. இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதிரடியாக முதல்வர் ஸ்டாலினுடைய கதை திமுகவுடைய தலைமையகத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக திமுகவுடைய ஆட்சி பார்த்தீங்கன்னா 2026ல் ஒரு மிகப்பெரிய சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இதில் எக்கச்சக்கமான கட்சிகள் பார்த்தீங்கன்னா இதில் போட்டியிட போகிறாங்க. அதுவும் புதிய கட்சியாக தமிழக வெற்றி கழகம் போட்டியிட போகுது. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஆட்சி முடிய காலம் வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்தீங்கன்னா சிஏஜி அதிகாரிகள் அதிரடியாக தமிழகத்தில் சோதனைகள் நடத்தியிருக்காங்க. இந்த சோதனை அடிப்படையில் எக்கச்சக்கமான நலத்திட்டங்களும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊழல்கள் நடந்திருக்கு அப்படின்றத இப்போ நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கும் விதத்திலாம் செயல்பட்டிருக்காங்க. இருந்தாலுமே இப்போ ஸ்டாலினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக திமுகவுடைய பெரிய பினாமியாக இருக்கக்கூடியவர் தான் சபரீசன். இவர் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு பின்பலமாக இருந்து அனைத்து வேலைகளும் பார்த்துக்கக்கூடியவர் தான் சபரீசன். இவர் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இந்த ஊழலின் அடிப்படையில் அனைத்து பணங்களுமே பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட தான் போய் சென்று இருக்குது அப்படின்றத இப்போ நிரூபணமாயிருக்கு. அதே மாதிரி சிஏஜி நிறுவன சோதனையில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. இந்த சோதனை அடிப்படையில் எக்கச்சக்கமான பணங்கள் பார்த்தீங்கன்னா மக்களுடைய நலத்திட்டங்கள் அனைத்து பணங்களுமே பார்த்தீங்கன்னா திமுகவுடைய தலைமையகத்தில் சேமிக்கக்கூடிய அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர் தான் சபரீசன். இதன் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ அமலாக்கத்துறை கஸ்டடியில் இருக்கார். இருந்தாலுமே சபரீசன் அவர்கள் கைது செய்யப்பட போகிறாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா இப்போ அமலாக்கத்துறையும் இதில் களத்தில் இருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு சம்மந்தப்பட்ட அனைத்து இடங்களிலுமே ரைடுகள் நடந்திருக்கு. இந்த ரைடின் அடிப்படையில் திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய தலைமை திமுகவுடைய அறிவாலயத்திலேயே பார்த்தீங்கன்னா இப்போ ரைடுகள் நடத்த போகிறதாக ஒரு தகவல் வெளியே இருக்குது. சபரீசனுடைய வீடு அதே மாதிரி அவருடைய அலுவலகங்களுடைய ரகசிய அறைகள்லாம் கண்டறியப்பட்டிருக்காங்க. இந்த சோதனையின் அடிப்படையில் வசமாக எக்கச்சக்கமான பணங்கள் கோடிக்கணக்கில் பார்த்தீங்கன்னா பணங்கள் சிக்கியிருக்கு. அதில் ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சம்மந்தப்பட்ட இடங்களில் சிஏஜி நிறுவனம் பார்த்தீங்கன்னா அதிரடியாக சோதனை நடத்தியிருந்தாங்க இல்லையா. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுடைய திமுகவுடைய ஆட்சி காலம் முடிய போகுது. இன்னும் 4 மாத காலங்கள் இருக்குது. அதுக்குள்ளே என்னென்ன நலத்திட்டங்களாம் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பணங்கள் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சோதனையில் இப்போ வெளிவந்திருக்கு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அதிரடியாக டெல்லியிலேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டீம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் களத்தில் இறங்கியிருக்காங்க. அதில் திமுகவுடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய கதை ஒட்டுமொத்தமாக முடிய போகுது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.